செந்தில் பாலாஜி நம்ம பாட்டில் 10 ரூபாயை வந்து தனிப்படை வச்சு தேடிட்டு இருக்காங்க. தலைமை வந்து தலைமறைவா இருக்காரு. செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல, அவர் தம்பியும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அவர் தம்பியும் தலைமறைவா இருக்காரு. அசோக்குமார் சீக்கிரமாவே மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எதுக்குதுன்னா, நேத்து வீடியோலயே சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, டிஎம்கே சைட்ல இருந்து செந்தில் பாலாஜியோட தம்பி அவங்க மூலமா 5-6 பேர் சேர்ந்துட்டு குதிரை பேரம் பண்ணி டிவிகே எம்எல்ஏ வந்து விலைக்கு வாங்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அந்த கேஸ் ரிலேட்டடா தான் செந்தில் பாலாஜியோட தம்பி வந்து மெயின் சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி செந்தில் பாலாஜியோட தம்பி மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காராமா. பெரிய காமெடி என்ன, செந்தில் பாலாஜிக்கும் தெரியும், டிஎம்கேல உள்ளவங்களுக்கும் தெரியும் இந்த ஆட்சியை எப்படினாலும் கலைக்க முடியாதுன்னு. ஆனா கலைக்கிறதுக்கு இவங்க பண்ற பாடு இருக்கே, குதிரை பேரம் பண்றாங்க. ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி வரைக்கும் தரேன்னு சொல்லி டீலிங் பேசியிருக்காங்க. ஆனா அந்த டிவிகே எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாருன்னா, குதிரை பேரம் பேசி 35 கோடி வரைக்கும் தரோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் போனை வந்து போலீஸுக்கு போட்டு, இந்த மாதிரி எங்கிட்ட வந்து டீலிங் பேசுறாங்க, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்க, உங்களுக்கு 35 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் தரோம் அப்படின்னு டீலிங் பேசுறத அவர் உடனே போலீஸ் சொல்லிட்டாரு. போலீஸ் வந்து இதை நோட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 பேர் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி அப்புறம் செந்தில் பாலாஜியோட தம்பி 2 பேரையும் பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஆள் தலைமறைவா இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. சீக்கிரமாவே மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டினதுக்கு அப்புறம் இருக்குது, மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கர ட்விஸ்டா இருக்கும். அவர் ஒருவேளை மாட்டிக்கிட்டதுக்காக அவர் டிஎம்கேல சேர்ந்த மற்றவங்களையும் போட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அங்க நடக்கிற விசாரணையில அப்படி புதுசா ட்விஸ்டா நடக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? செந்தில் பாலாஜி அவங்க மாட்டுவாங்களா? மாட்டினாலும் அதுல இருந்து தப்பிப்பாங்களா? இல்ல அவர் கூட இருக்கிற டிஎம்கே உள்ள எல்லாத்தையும் போட்டு கொடுப்பாரா? எனக்கு என்னமோ அவர் மாட்டினதுக்கு அப்புறம் அப்படியே ஒவ்வொரு நாள் லைனா செயின் மாதிரி லைனா மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதெல்லாம் மறக்காம டெய்லி அப்டேட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிஎம் விஜய்னா கரூர்ல வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து 41 பேர் கூட்ட நெரிசல்ல இறந்து போனாங்களா, அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களை வந்து சந்திக்க போறது சிஎம் விஜய்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய்னா அந்த 41 பேர் குடும்பத்தில் உள்ளவங்களை சந்திக்க மட்டும் போறது இல்லை, நேத்தே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. 41 பேர் குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு அரசாங்க வேலைன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. இறந்து போனவங்களுக்கு வேலை கொடுக்கறது ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஆனா இருந்தாலுமே ஒரு சின்ன ஆறுதல் அவங்க ஃபேமிலிக்காக இது பண்ண முடியும். அதனால வந்து சிஎம் விஜய்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை 41 பேர் குடும்பத்துக்கும் ஆர்டர் பண்ணி இந்த இஷ்யூ ரிலேட்டடா நேத்து ஆதவ் அர்ஜுனா பயங்கரமா பேசியிருந்தாரு. மாற்று கட்சியில இருந்து டிவிகே வந்து ஜாயின் பண்ண வந்தாங்களா, அந்த மீட்ல பயங்கரமா சொல்லியிருந்தாரு. கரூர்ல நடந்த நீங்க பண்ண துரோகத்துக்கு போலீஸை வச்சு நீங்க கூட்ட நெரிசல உருவாக்கி நீங்க பண்ண இதனால 41 பேர் உயிரிழந்தாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு டிஎம்கே மேல ஹார்ஷா பேசியிருந்தாரு. அதுக்கு உண்டான சட்டம் தன் கடமை செய்யணும்னு சொல்லியிருந்தாரு ஆதவர். இதுல இருந்தே எனக்கு தெரியுது கரூர் விஷயத்துல முக்கியமான புள்ளி யாரோ மாட்டியிருக்காங்க. இதுக்கு காரணமானவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டோ இல்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சிஎம் விஜய்னா உள்ள கரூருக்குள்ள கால் வைப்பாரு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ ஜூலை 10ஆம் தேதிக்குள்ள முக்கியமான ஆக்ஷன் கரூர் ரிலேட்டடா எனக்கு என்னமோ வரப்போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதானே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எனக்கான ஒரு இன்ஸ்டன்ட் தான் தோணுது. மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஊர்ல கூட்ட நெரிசலில் இருந்த 41 பேர் குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு அரசாங்க வேலை அப்படின்னு சிஎம் விஜய் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களா, அதுக்கு ஆப்பு வைக்கிற விதமாக டிஎம்கே வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை வந்து அந்த கரூரில் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி டிஎம்கே சைட்லேருந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்னடா இதில் இல்லாமல் அரசியல் பண்ணுவீங்க, அவங்களுக்கு உயிர் தான் போச்சு, அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா ஆறுதலாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிஎம் விஜயன் இந்த ஆக்ஷன் எடுத்தா டிஎம்கேக்காரங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை அவங்களுக்கு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கரூரில் இருக்க மக்களை வந்து ஜூலை 10ஆம் தேதி வந்து சிஎம் விஜய்னா சந்திக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்களா, அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிஎம்கே சைட்லேருந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎம்கே சைட்லேருந்து இந்த கேஸ் எதுக்காக போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த கரூர் ஸ்டான்கேட் கேஸ் வந்து இன்னும் வந்து ஃபைனல் டிசிஷன் வரவே இல்லை. அங்கே இருக்கிற 41 குடும்பத்தில் உள்ளவங்க தான் முக்கியமான சாட்சி. அவங்க சாட்சியெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சிஎம் விஜயனாக்கு தீர்ப்பு சாதகமாகிற மாதிரி அவங்க வந்து சாட்சி சொல்லிடுவாங்க. அதனால வந்து டிஎம்கே சைடில் வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 10 அன்னைக்கு சிஎம் விஜயனா போய் மக்களையும் சந்திக்கக்கூடாது, கவர்மெண்ட் வேலையும் இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது, அந்த கேஸோட தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பெனிஃபிட்ஸ் வேணாலும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கேஸோட ஹியரிங் வந்து இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு தெரிஞ்சிடும் அவங்க கரூர் மக்களை போய் சந்திக்கலாமா இல்லை சந்திக்கக்கூடாதா அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், இப்படி சிஎம் விஜய்னா போய் விசிட் பண்ணுறதுனால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களா, அதனால சாட்சியை மாற்றி சொல்லுவாங்களா? எனக்கு என்னமோ அப்படி மாற்றி சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே மெச்சூர்டான பீப்புள்ஸ் தான். கவர்மெண்ட் வேலை கொடுக்க போகிறாங்கன்னா ஒரு மெச்சூர்டான பீப்புள்ஸ்க்கு தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த சின்ன விஷயத்துக்காக ஒரு கவர்மெண்ட் வேலைக்காகவும் வந்து சந்திக்கிறதுனாலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களோன்னு எனக்கு தோணலை. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் டெய்லி அப்டேட்ஸ்க்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோ.